ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். தாபார் எலோஹிம் என்ற யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே திருப்பாடல்கள் 22வது அத்தியாயத்தை குறித்து நாம் சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, நாளை இந்த நேரத்திற்காக நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருப்பாடல்கள் 1 முதல் 150 வரை ஆண்டவரே ஒவ்வொரு திருப்பாடல்களையும் சந்தித்து வருகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த 22வது திருப்பாடலை குறித்து பேசும்பொழுது ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த திருப்பாடலின் ஆண்டவரே ஆழத்தை அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நம்மிடம் மன்றாடுகிறோம். இவை அனைத்தும் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த திருப்பாடலிலே மொத்தம் 31 திருமொழிகள் அடங்கி இருக்கிறது. இந்த 31 திருமொழிகளை 2 பிரிவுகளாக நாம் பார்ப்போம் என்றால், முதல் 1 முதல் 21 வரை இருக்கிற திருமொழிகள் துயரமிகு புலம்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக 22 முதல் 31 வரை இருக்கின்ற திருமொழிகள் புகழ்ச்சி பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இந்த 31 திருமொழிகளுக்கும் ஒரு தலைப்பாக நேர்மையாளரின் துயரமும் நம்பிக்கையும், நேர்மையாளரின் துயரமும் நம்பிக்கையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 31 திருமொழிகளில் கடவுள் எவ்வாறு இறை மக்கள் மீது கொண்டிருக்கிற அன்பை இறை மக்கள் உணர்ந்து சொல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 1-2 திருமொழிகள் நேர்மையாளரின் அழுகுரல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 முதல் 5 வரை உள்ள திருமொழிகள் எம் மூதாதியரின் ஜெபங்களை கேட்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6-11 வரை உள்ள திருமொழிகள் எம் தாழ்மையில் எனக்கு உதவினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12-18 தற்போது துன்பத்தில் என்னை சூழ்ந்து கொண்டன, துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்டன என்றும், 19-21 வரை உள்ள திருமொழிகள் விரைந்து வந்து எனக்கு துணை புரியும் என்றும், 22-23 திருமொழிகள் நன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிற திருமொழியாகும். 22-26 வரை துன்பங்களில் துணை நின்ற இறைவருக்கு நன்றி என்றும், 27-29 திருமொழிகள் புறவின மக்களும் அவரின் புகழ்பாக்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 30-31 திருமொழிகள் எதிர்கால தலைமுறையினர் அவரை வாழ்த்துவார்களாக என்று இந்த 8 பகுதிகளும் இந்த திருப்பாடலின் சாராம்சத்தை சொல்லுகின்றதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 22ஆம் திருப்பாடலை எப்படி ஒப்பிடுகிறார்கள் என்றால், இயேசுவின் பாடுகளை நினைவு கூறும் பாடலாக இப்பாடலை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்துவை இந்த பாடல் நினைவு கூறுகிறது என்று பார்க்கும் பொழுது அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் இதையெல்லாம் மையப்படுத்தியதாக இருக்கிறது. இதை ஒப்புமை செய்வதாக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையும், 22வது திருப்பாடலில் என் இறைவா இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்ற திருமொழியும் ஒன்று சேர இருப்பதினால் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை இத்திருப்பாடலோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். அதோடு கூட ஏசாயா இறைவாக்கினர் நூல் 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை உள்ள திருமொழிகளும், 49ஆம் அத்தியாயம் 1 முதல் 6 வரை உள்ள திருமொழிகளிலும் ஏசாயா தீர்க்கதரிசி கடவுளை புலம்பி பாடுகின்ற ஒரு பாடலையும் இது மையப்படுத்தி இருக்கின்றது. அதோடு கூட இந்த 3 அதாவது முதல் 22ஆம் திருமொழியில் முதல் 3 திருமொழிகள் நம்முடைய வாழ்வை நாம் மெருகேற்றிக் கொள்வதற்கு ஒரு உந்துதலாக இருக்கிறது. குறிப்பாக துயரத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்து வெளிப்படும் அழுகுரல் என்று இந்த பாடலை நாம் பார்க்க முடிகிறது. முதல் வசனம் கடவுளோடு நாம் வைத்திருக்கிற அன்பை, உறவை கட்டுகின்றதாக இருக்கிறது. 2வது வசனத்தில் ஓய்வின்றி எந்நாளும் எந்நேரமும் எப்பொழுதும் கடவுளை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், இரவும் பகலும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீர் கேளாதவர் போல் இருக்கிறீரே என்று துயரத்தின் ஆழத்தில் இருந்து பேசுகின்ற ஒரு வார்த்தையாக, புலம்பலாக அது இருக்கின்றது. நிறைவாக 3வது திருமொழிகளில் தூயவராய் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த தூயவராய் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை
கடவுள் நம் மீது வைத்திருக்கிற அன்பு, இரக்கம், சொல் மாறாத வார்த்தை, அதாவது வாக்கு மாறாதவர் கடவுள் என்று நாம் சொல்லுகின்றோம். எனவே கடவுள் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஏன் இன்னும் என் அழுகுரலை கேட்கவில்லை என்று ஒரு பக்தர் கடவுளிடத்திலே தன்னுடைய பற்றுறுதியை நிலைப்படுத்துகிறதாக இருக்கிறது. இது விடுதலை வாழ்வை அளிப்பவர் மீட்பவர் நீர் அல்லவா என்ற அந்த ஒரு ஒப்புமையை கொடுக்கிறது. இதற்கு உதாரணமாகவும் யோபு 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும், எசையா 41வது அதிகாரம் 14வது வசனத்தையும் இதோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். எனவே திருமொழி கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினை, நம்பிக்கையினை உறுதிப்படுத்துகின்றதாகவும் அதற்காக அவரை நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கிறதையும் இத்திருமொழிகளும் இத்திருப்பாடல்களும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நிறைவாக 12 to 16 வரைக்கும் இருக்கின்ற திருமொழிகளில் சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. காளைகள், பாரான் எருதுகள், சிங்கம், நாய், இது போன்ற மிருக ஜீவன்களை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எதிரிகளை அல்லது தீங்கு நினைப்போரை கொடிய விலங்குகளோடு ஒப்பிடுவது வழக்கமாக இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். இதை ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கூட நாம் பார்க்க முடிகிறது என்று சொல்லுகிறார்கள். நிறைவாக இயேசுவின் பாடுகள், உயிர்ப்பின் உண்மை இத்திருப்பாடலில் ஒன்றோடொன்று இணைந்துள்ளது என்றும், பெரிய வெள்ளி, உயிர்த்தெழுதல் ஞாயிறு இப்பாடலோடு இணைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஏசையா துயருறும் ஊழியர் பற்றி இத்திருப்பாடல்களோடு இணைத்து சொல்லப்படுகிறது. யோபுவின் துன்புறுத்தலும் இப்பாடலோடு இணைந்திருக்கிறது. எனவே திருப்பாடல்கள் 22 என்பது நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் இத்திருப்பாடலை மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லி பாடுகிறதாக நிறைவு செய்கிறது. ஆண்டவர் தாமே இத்திருமொழிகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.